பெல்லி ஃபேட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது. ஒன்று உங்களோட ஆப்ஸை கவர் பண்ணியிருக்கிற ஃபேட். ஓகேவா, இது நார்மலான ஃபேட். நீங்கள் வந்து நார்மலாக கேலரி டெஃபிசிட்டில் இருக்கீங்க, ட்ரைனிங் பண்ணுறீங்கிறப்போ இது வந்து ரெடியூஸ் ஆயிரும். பட் த செகண்ட் டைப் ரொம்பவே டேஞ்சரான ஃபேட். இது உங்கள் ஆர்கன்ஸை சுற்றி ஸ்டோர் ஆகிருக்கும், விச் இஸ் விசரல் ஃபேட். இந்த ஃபேட் தான் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு மேஜரான ரீசனு. இந்த விசரல் ஃபேட்டை நீங்கள் சாப்பிடாம கேலரி டெஃபிசிட்டில் இருந்தோ இல்லைனா ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் கார்டியோ பண்ணி பர்ன் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் நாட் அ கரெக்ட் வே. இதனால கேலரிக் டெஃபிசிட்டோ ஆர் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் கார்டியோவோ வந்து இதுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இது ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு மேஜரான ரீசன் கார்டிசால். எஸ், கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம பாடி நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசமா ஃபேட்டை வெளியில போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. கார்டிசால் ஏன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கேலரிக் டெஃபிசிட் இருக்கீங்கன்னா கம்மியாக சாப்பிட்றீங்க. ஸோ அது உங்கள் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தான் உங்கள் பாடியில். அதிகமாக கார்டியோ பண்ணும்போது உங்கள் பாடி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் போகுது. ஓகேவா, அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனுக்கு போகிறீங்க. டயட்டில் கூட ஏதோ ஒரு ட்ரெயினர் கொடுத்த டயட் பிளான் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அதில் இருக்காது. ஸோ பிடிச்ச ஃபுட் சாப்பிட்லன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ இது எல்லாமே கார்டிசாலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த கார்டிசாலை ஸ்பைக் பண்ணாமல் பெல்லி ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு 4 ஸ்டெப்பாக சொல்கிறேன், இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, ஹைப்ரிட் ட்ரைனிங். எஸ், ஹைப்ரிட் ட்ரைனிங்கில் தான் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணுவீங்க, அட் த சேம் டைம் கார்டியோ அண்ட் ஹிட் ட்ரைனிங் பண்ணுவீங்க, விச் பிளேஸ் மேஜர் ரோல் இன் ரெடியூசிங் யுவர் விசரல் ஃபேட். செகண்ட், டயட். உங்களோட மெயின்டெனன்ஸ் கலர்ஸ்லேருந்து 300 to 400 கலர்ஸ் நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலே ஹெல்த்தியாக ஃபேட் லாஸ் பண்ண முடியும். மேஜரான போர்ஷனை ப்ரோட்டீனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, உங்கள் பாடி வெயிட் 1.6 to 2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் இதுதான், உங்களோட ஸ்லீப். நீங்கள் 7 ஹவர்ஸ்க்கு கீழே தூங்குறீங்க அப்படின்னா உங்கள் கார்டிசால் பயங்கரமாக ஸ்பைக் ஆகும். ஸோ உங்கள் பாடி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக நேச்சுரலாக உங்கள் பாடியில் வந்து ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், மெயினாக பெல்லி ஏரியாவில். ஸோ ஸ்லீப் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் த ஃபைனல் ஸ்டெப் இஸ் பி கைண்ட் அண்ட் பேஷண்ட் வித் யுவர் செல்ஃப். என்னடா இந்த தொப்பை குறைய மாட்டேங்குது, இந்த பெல்லி ஃபேட் பேன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் கார்டியோ பண்ணாதீங்க, போட்டு உங்கள் பாடியை சித்திரவதை பண்ணாதீங்க. அதுக்கான டைம் கொடுங்க. நேச்சுரலாக உங்கள் பாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷேப்புக்கு வரும்.